24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒய்ஃப் ஆஃப் ராம் அப்படிங்கிற சூப்பரான ஒரு தெலுங்கு மூவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2018 வந்திருக்கு. இந்த படத்தோட கதையே வித்தியாசமா இருக்கும். கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய மலைப்பகுதி கிட்ட தீக்ஷா ராம் அப்படிங்கிற கணவன் மனைவி ரொம்ப அடிபட்ட நிலையில கிடக்குறாங்க. அந்த வழியா வந்து அவர் கால் டாக்ஸி டிரைவர் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. டாக்டர் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக சாரி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் அங்க வராரு. இவர் புதுசா டியூட்டில ஜாயின் பண்ணிருப்பாரு. இப்ப டாக்டரும் என்ன சொல்றாருன்னா, விபத்துல ராம் இறந்து போயிட்டாரு. அவரோட மனைவி தீக்ஷா 6 மாசம் கர்ப்பமா இருந்திருக்காங்க. அவங்களோட குழந்தையும் இறந்தே பிறந்துருச்சுன்னு சொல்றாரு. இதை கேட்ட கான்ஸ்டபிள் சாரி ரொம்ப வருத்தப்படுறாரு. தீக்ஷா இந்த படத்துக்கு ஹீரோயினா இருப்பாங்க. இப்ப இவங்க முழிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. என்னம்மா, என்னோட குழந்தை பிறந்துருச்சா? இதை எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ஆனா பொண்ணா? பொன் குழந்தை பிறக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்ப போய் பார்க்கலாமா? சரி, இந்த நிலைமையில டாக்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க. குணமானதுக்கு அப்புறம் நானும் ராமும் சேர்ந்து போய் பாக்குறோம்னு சொல்றாங்க. ராம் இறந்து போயிட்டாரு, அது மட்டும் இல்லாம குழந்தையும் இறந்தே பிறந்துச்சுன்னு ஹீரோயோட அம்மா சொன்ன உடனே தீக்ஷா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை விசாரிக்க இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நினைக்கிறாருன்னா, கணவன் மனைவி 2 பேருமே செல்ஃபி எடுக்கிறதுக்காக அந்த மலைப்பகுதிக்கு போயிருக்காங்க. ராம் செல்ஃபி எடுக்கும்போது தவறி கீழே விழுந்து இறந்து போனதான் நினைக்கிறாரு. அவங்க எடுத்த செல்ஃபி ஏதாவது இருக்கா, முதல்ல அதை கண்டுபிடி. அதே மாதிரி அந்த இடத்துல செல்ஃபி எதுவும் எடுக்க கூடாதுன்னு ஒரு போர்டை வைன்னு இன்ஸ்பெக்டர் சாரி கிட்ட சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஹீரோயின் கிட்ட எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்க, எப்படி இந்த விபத்து நடந்துச்சுன்னு கேக்குறாரு. இப்ப ஹீரோயினும் என்ன சொல்றாங்கன்னா, இது விபத்து கிடையாது, இது ஒரு கொலை. என்னோட ஹஸ்பண்ட ஒருத்தன் கொலை செய்ய வந்தான், அவன் தான் அவரை கீழே தள்ளி விட்டான், என்னையும் பயங்கரமா தாக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான்னு சொல்றாங்க. அடுத்து இவங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்த அந்த கால் டாக்ஸி டிரைவர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரும் என்ன சொல்றாருன்னா, சார், நான் அந்த வழியா போகும்போது ஒரு ப்ளூ கலர் கார் வேகமா அந்த இடத்த கிராஸ் பண்ணி போச்சு. ஒருவேளை கொலகாரன் அந்த வண்டியில இருந்திருக்கலாம். என்னால அந்த வண்டியோட நம்பரை பார்க்க முடியலன்னு சொல்றாரு. அடுத்து சாரியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட எப்ப இருந்து விசாரணை ஆரம்பிக்கலாம்னு கேக்குறாரு. என்னது விசாரணையா? கேஸ க்ளோஸ் பண்ண பாப்பியா? விசாரணை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் தான் ஹஸ்பண்ட் கூட இருந்தது நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்து ஹீரோயினும் ஆபீஸுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போகும்போதே 2-3 போலீஸ் அங்க இருக்காங்க. இப்ப எம்டியும் அவங்க கிட்ட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, ஏன் நேர்ல வந்துன்னு ஆறுதலா பேசுறாங்க. இப்ப ஹீரோயினும் எதுக்காக மேடம் போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. உன் ஃப்ரெண்டு சினேகாவோட கொலை கேஸ போலீஸ் விசாரணை பண்ணி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. 4 பேர் வெளியூர்ல இருந்து வந்து சினேகாவை கொலை பண்ணிருக்காங்க. போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணதான் சொல்றாங்க. சினேகாவும் ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். இதையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோயினும் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி, சார், ஏதாவது தடயம் கிடைச்சதான்னு கேக்குறாங்க. விசாரணை போயிட்டு இருக்கு, ஏதாவது ஆதாரம் கிடைச்சா கண்டிப்பா சொல்றேன்னு பேருக்கு சொல்றாரு. அடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்லாதனால ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இன்ஸ்பெக்டரும் சாரியும் வராங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏதாவது ஆதாரம் கிடைச்சா நானே உங்களுக்கு சொல்வேன்ல, அதுங்களையும் ஏன் வந்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இல்ல சார், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இந்த கேஸ்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்கான்னு கேட்கத்தான் வந்தேன்னு ஹீரோயினும் சொல்றாங்க. இப்ப நேரா போய் ரைட்ல போனீங்கன்னா கிளி ஜோசியம் பாக்குற ஒருத்தர் இருப்பான், அவங்கிட்ட போய் கேளுங்க, உங்க வீட்டுக்காரரை யார் கொண்டான்னு அவன் சொல்வான்னு இன்ஸ்பெக்டரும் நக்கலா பேசுறாரு. இதை கேட்ட ஹீரோயினும் கடுப்பாகி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோயினும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்கிட்ட போய் ஏன் கேட்கணும், நம்மளே இந்த கேஸை விசாரணை பண்ணலாம்னு நினைச்சு இது சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் எழுதுறாங்க. ஒண்ணுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு அவனுக்குள்ளே யோசிச்சு பாக்குறாங்க. அடுத்து ஒரு பையனை பார்த்து, இறந்து போன என் ஹஸ்பண்டோட செல்போன்ல இருக்க கால் டீடைல்ஸ் மற்ற தகவலாம் வேணும்னு கேக்குறாங்க. அதே மாதிரி அதே நம்பர்ல சிம் கார்டு வேணும்னு சொல்றாங்க. இப்ப அவனும் இதெல்லாம் இல்லீகலான விஷயம்னு சொல்ல, காசு எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொல்றாங்க. சரின்னு அவனும் இதுக்கு ஒத்துக்கிறான். இப்ப ஹீரோயினும் சம்பவம் நடந்த அந்த மலைப்பகுதிக்கு வந்து ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி எதிர்த்தாப்புல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ரூம் இந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்கு. அங்க கேமராவோ இல்ல யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கொலையை பார்த்திருப்பாங்கன்னு நினைச்சு அந்த ஹோட்டலோட மேனேஜர் கிட்ட விசாரிக்கிறாங்க. இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, 10 நாளா ஒருத்தர் அந்த ரூம்ல தங்கியிருக்காரு, ஆனா உள்ள போகவோ அவரை பார்க்கவோ அனுமதி கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் யாருக்கும் தெரியாம அங்க போய் அந்த ரூமோட கதவை தட்டுறாங்க. அங்க ஒருத்தர் பயங்கரமா தண்ணி அடிச்சுட்டு வந்து கதவை திறக்கிறாரு. சார், ஒரு நிமிஷம் அந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் பாத்துக்கலாமான்னு கேட்க அவரும் சரின்னு சொல்றாரு. இவங்களும் உள்ள வந்து பாக்குறாங்க. இப்படி யாருமே தெரியாத ஒரு ஆளோட ரூமுக்கு வரீங்களே, உங்களுக்கு பயமே இல்லையான்னு கேக்குறாரு. சார், என்னோட ஹஸ்பண்ட ஒருத்தன் அந்த இடத்துல வச்சு கொலை பண்ணிட்டான், அவனை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்து பாக்குறேன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த நியூஸை நானும் பார்த்தேன், தனியா போய் எங்கேயாவது மாட்டிக்காதீங்க, இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோயினும் ராமோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுறாங்க. அவங்களும் ராம எப்ப பார்த்தேன், எங்க வச்சு பார்த்தேன்னு எல்லா விஷயமும் சொல்றாங்க. ஆனா உருப்படியா எந்த ஆதாரமும் கிடைக்கல. அடுத்து ராமோட ட்ரெஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ ஒரு பில் கிடைக்குது. அது ஒரு ஹோட்டலோட பில் தான். ஆனா பாதி எடுத்து சரியா தெரியல. உடனே அதை அயன் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறாங்க.
அடுத்து கேஸோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஸ்பெக்டரும் அங்க வர கேஸோட நிலைமை பத்தி கேக்குறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் கோவப்பட்டு இனிமேல சாரி தான் இதை பாத்துக்குவான், இந்த கேஸை பத்தி எந்த விஷயம்னாலும் இவங்கிட்டே கேட்டுக்கங்கன்னு சொல்றாரு. இதை நினைச்சு ஹீரோயினும் ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னடா யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்து மீதி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி ராம பத்தி கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீ தேடிக்கிட்டு இருக்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், உடனே இந்த இடத்துக்கு வான்னு ஒருத்தர் பேசுறாரு. இப்ப ஹீரோயினும் வேகமா அந்த இடத்துக்கு போய் அவரை பாக்குறாங்க. இப்ப அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னோட ஒய்ஃபை எங்கிட்ட இருந்து பிரிச்சல, அதனோட கருமாதான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தாக்க வராரு. இப்ப ஹீரோயினும் அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க. அப்ப சாரி அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. என்ன விஷயம், ஏன் இங்க வந்தீங்கன்னு கேக்குறாரு. இவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இவன் இல்லீகல் பிசினஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தான், அதை பத்தி போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தேன், இதை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட ஒய்ஃப் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, இதுக்கு நான் தான் காரணம் நினைச்சு என்னை பழிவாங்க இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. யாரு எது சொன்னாலும் அதை நம்பி இப்படி தனியா வரலாமான்னு சாரியும் கேட்கிறாரு. எனக்கு வேற வழி தெரியல, நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஹோட்டல் பில் கிடைச்சதுல அதுல இருக்கிற பாதி எழுத்து சரியா தெரியல, அதனால ஹீரோயின் ஒரு சில எழுத்துக்களை மட்டும் வச்சுக்கிட்டு கூகுள்ல தேடி பாக்குறாங்க. அப்ப ஒரு ஹோட்டலோட அட்ரஸ் கிடைக்குது. அடுத்த சீன்ல ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஹோட்டலை மூடி சீல் வச்சிருக்காங்க. எதுக்குன்னா அங்க போதை மருந்து அதிகமா பயன்படுத்தினால போலீஸ் இப்படி பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு நபர் வந்து போதை மருந்து எதுவும் வேணுமான்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறான். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அவங்க அம்மா தான் பேசுறாங்க. அப்ப அந்த நபர் ஹீரோயினோட செல்போன் கவரை பாக்குறான். அதுல ஹீரோயினும் ராமும் இருக்கிற போட்டோ கவர் இருக்கு. அவனும் அதை பார்த்துட்டு, ஓ சார் தான் உங்களை அனுப்பிச்சு விட்டாரான்னு கேக்குறான். சாரா, எந்த சாருன்னு ஹீரோயினும் கேட்க, உங்க செல்போன் கவர்ல இருக்கார்ல அவரை தான் சொல்றேன்னு சொல்றான். இவரை உனக்கு தெரியுமான்னு கேட்க, சாரும் கூட இன்னொருத்தரும் வருவாங்க, அவங்க தான் என்னோட ரெகுலர் கஸ்டமர், என்கிட்ட தான் சரக்கு வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்றான். எப்ப ராம கடைசியா பார்த்தேன்னு கேட்கும்போது ஒரு கிளப்ல வச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு அதனோட பேரை சொல்றான். அடுத்து ஹீரோயினும் அந்த கிளப்புக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அதனோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேர்ல ஒரு போலியான ப்ரொஃபைல் ஒன்னு கிரியேட் பண்றாங்க. உள்ள போனா எல்லாரும் தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹீரோயினை ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஏன்னா அவங்க சுடிதார்ல போயிருப்பாங்க. இப்படி போனா வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு நேரா ரெஸ்ட் ரூம் போறாங்க. அங்க போய் ட்ரெஸ் முடியெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நெத்தியில வச்ச பொட்டை எடுத்து லிப்ஸ்டிக்கா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப வெளியே வந்து மேனேஜரை பாக்கணும்னு சொல்ல, மேனேஜரும் ஹீரோயின் கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாரு. என்ன எம்டி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா, வா சிசிடிவியை போய் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப மேனேஜரும் எம்டி அப்படி எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்கிறாரு. ஓ பொண்ணுங்களை இப்படித்தான் நடத்துவீங்களா, இரு எம்டிக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஓன் ப்ரொஃபைல்ல இருந்து போலியான ப்ரொஃபைலுக்கு கால் பண்ணும்போது எம்டியோட போட்டோ வருது. இத பார்த்த மேனேஜரும் பயந்து போய் உண்மையில எம்டிக்கு கால் பண்ணா நம்ம வேலை போயிரும்னு நினைக்கிறாரு. உடனே அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ ஹீரோயினுக்கு காமிக்கிறாரு. அவங்களும் பாக்குறாங்க. அப்பதான் ராம் கூட ஒரு நபர் உட்கார்ந்துருக்காரு. அவரோட பேர் ராக்கின்னு தெரிய வருது. அந்த ராக்கியை பத்தி விசாரிக்கும் போது இந்த பொண்ணு ஏன் ராக்கியை பத்தி விசாரிக்கிறாங்கன்னு அந்த கிளப்ல நிறைய பேர் பாக்குறாங்க. அங்க இருக்கிற வெயிட்டர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ராக்கி அடிக்கடி ஒரு ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணை பார்க்க போவான், அங்க போய் விசாரிங்கன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோயின் வெளியே வந்த உடனே ராக்கியோட அடியாள் ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட வரான். அப்ப ஹீரோயின் அவன் மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அவன் வச்சிருந்த கத்திய தன்னோட கைரேகை படாத மாதிரி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ராக்கி அடிக்கடி ஒரு ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணை பார்க்க போவான். இப்ப ஹீரோயினும் அந்த ஹோட்டலுக்கு வந்து விசாரிச்சுட்டு அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு வராங்க. உள்ள போனதும் அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட நார்மலா பேசுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நெருங்கி வராங்க. இப்பதான் ஹீரோயின் தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயத்தையும் அவரை கொலை பண்ணது உன்னோட கஸ்டமர் தான், அதை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இங்க வந்தேன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு வெளியே போன்னு அந்த பொண்ணும் சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் கத்தி எடுத்து, நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா இங்கேயே உனக்கு கொண்டுருவேன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணும் பயந்து போய் ராக்கியை பத்தி சில விஷயத்த சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ராமோட சிம் கார்டு கிடைக்குது. அதை மொபைல போட்டு வாட்ஸ்அப் பேக்கப் எடுக்கும்போது ராக்கி கூட ராம் பேசுன எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு ராக்கியோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல பாக்குறாங்க. அவன் 23ஆம் தேதி பேங்காக் கிளம்பி போனதா ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். இதையெல்லாம் வச்சு ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வராங்க. இவன் கண்டிப்பா 21ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில இருந்திருக்கான். 22ஆம் தேதி கொலையை பண்ணிட்டு 2 மணிக்கு அவசரமா பேங்காக் கிளம்பி போயிருக்கான். இவன் தான் கொலைகாரன்னு ஹீரோயின் முடிவே பண்றாங்க. உடனே சாரிய வர சொல்லி தான் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப சாரியும் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் போதுமான ஆதாரம் கிடையாது, இதை விட வலுவான ஆதாரம் வேணும்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னா, போலியான நம்பர்ல இருந்து ராக்கிக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. நீ பண்ண எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்னு அனுப்புறாங்க. உடனே ராக்கி அந்த நம்பருக்கு கால் பண்றான். இத சாரி எதிர்பார்க்கவே இல்லை. என்ன வேணும் உடனே கால் பண்றான்னு சாரியும் யோசிக்கிறாரு. அடுத்து ஹீரோயின் சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாங்க. அந்த நேரத்துல அவங்களோட செல்போன் காணாம போயிருக்கும். இப்ப அதை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதுல குற்றவாளியோட கைரகை எதுவும் இருக்கான்னு நினைச்சு ஒரு கர்ச்சீஃபை வச்சு அதை எடுத்துட்டு வராங்க. ஹீரோயின் ஒருத்தன் அடிச்சுட்டு தப்பிச்சு போனாங்கல்ல, அவனோட பாஸ் வந்து ராக்கியை தேடின அந்த பொண்ணு யாருன்னு அவங்கிட்ட கேக்குறாரு. அடுத்து ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது.
அது என்னதுன்னா, ஹீரோயின் வீட்டுல இருந்து எல்லா பொருளையும் யாரோ உடைச்சிருக்காங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரர் போன் பண்ணி சொல்றாரு. அந்த கூட்டத்துல அந்த ஆட்கள் இருக்காங்க, அவங்க தான் இதை பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் உள்ள வந்து பாக்குறாங்க, எல்லா பொருளும் உடைஞ்சு கிடக்குது. இன்ஸ்பெக்டரும் சாரியும் அங்க வந்து பாக்குறாங்க. இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. ஆனா அவர் பெருசா எதுவும் கண்டுக்கல. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அன்னைக்கு நடந்த சம்பவத்துல ஒரு கார் வந்து இவங்களை இடிச்சதா சாரி கிட்ட சொல்லிருப்பாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினும் சாரியும் ராக்கியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இப்ப சாரி மட்டும் உள்ள வந்து ராக்கியோட கார்ல ஏதாவது இடிச்ச அடையாளம் இருக்கான்னு பாத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அப்படி எந்த ஒரு அடையாளமும் இல்ல. ஒருவேளை காரை சர்வீஸ் பண்ணிருக்கலாம். நான் அந்த கார் கம்பெனியை விசாரிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு தகவல் சொல்றேன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோயினும் ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து முதுகுல கத்தி வச்சு குத்திட்டு அங்க இருந்து ஓடுறான். அங்க இருக்கிற எல்லாரும் இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஆனா ஹீரோயின் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க என்ன விசாரணை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதோட ராக்கியோட கார்ல எங்களை இடிச்சதுக்கான அடையாளம் இருக்குன்னு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க. ஆனா சாரி அப்படி ஒரு அடையாளம் இல்லைன்னு சொல்லிருப்பாரு. அடுத்த இன்ஸ்பெக்டரும் ராக்கி தான் இந்த கொலையை பண்ணிருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு ராக்கியோட அப்பாவுக்கு போன் பண்றாரு. இதை கேட்ட அவரும் டென்ஷன் ஆகி உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், அந்த பொண்ணோட கதையை முடிச்சிடுன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோயினுக்கு போன் பண்ணி நீங்க அவங்க மேல கேஸ் போட்டா பணத்தை வச்சு வெளியே வந்துருவாங்க, அவங்க கிட்ட ஏதாவது பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கி போயிரு, 10 லட்ச ரூபா தர ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை மட்டும் ராக்கியை மீட் பண்ணணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து சாரி ஹீரோயினை பார்க்க வராரு. என்ன மேடம், நான் என்ன முட்டாளா? நான் போய் பார்க்கும்போது இடிச்சதுக்கான எந்த அடையாளமும் இல்ல, நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த அடையாளம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேக்குறாரு. அன்னைக்கு சாரி போனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம அந்த பிளாட்டுக்கு போய் அந்த கார்ல இடிச்சதுக்கான அடையாளத்தை இவங்களே உருவாக்கி இருப்பாங்க. அதே மாதிரி பிளாட்டுக்குள்ள ஒரு சில கைரகை இருக்கிற மாதிரி இவங்களே கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட கொண்டது ராக்கின்னு எவிடன்ஸை இவங்களே கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, கைரகை எடுக்கிறது அதை வைக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுக்காகத்தான் என்னோட வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் நானே உடைச்சேன். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க கைரகையை செக் பண்ணும்போதுதான் அதை பார்த்து கத்துக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட முதுகுல கத்தி வச்சு குத்துறதுக்காக நானே தான் ஆளை செட் பண்ணேன். இப்ப ராக்கிய பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சாரிக்கு லைட்டா மயக்கம் வருது. ஏன்னா சாரி குடிச்ச ஜூஸ்ல மயக்க மருந்து கலக்கிருப்பாங்க. அடுத்து ஹீரோயினும் வித்தியாசமான ஒரு மோதிரத்தை போட்டுட்டு ராக்கிய பார்க்க வராங்க. இன்ஸ்பெக்டர் அவங்கள நல்லா செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாரு. இப்ப ராக்கியும் ஹீரோயின் கிட்ட நான் அவனோட ஹஸ்பண்ட கொல்லவே இல்ல, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனை நான் ஏன் கொலை பண்ண போறேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் உன்னை மாற்றி விடத்தான் நானே எவிடன்ஸை கிரியேட் பண்ணேன், உனக்கு சினேகாவை தெரியுமான்னு கேட்க ராக்கியோட முகமே மாறுது. இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டா சினேகா இருப்பாங்க. ராமும் ராக்கியும் கார்ல வந்துட்டு இருக்கும் போது சினேகா பஸ் ஸ்டாப்ல இருப்பாங்க. ராம் தான் சினேகாவை வீட்டுல இறக்கி வரேன்னு சொன்ன உடனே அவங்களும் ராம நம்பி கார்ல ஏறி இருப்பாங்க. இப்ப 2 பேரும் ஒரு பிளான் பண்ணி காரை மறைவான இடத்துக்கு ஓட்டிட்டு வராங்க. இப்ப ராக்கி என்ன பண்றானா, சினேகாவோட முகத்துல போதை மருந்து அப்பி விட்டுட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அடுத்து ராம பார்த்து நீ போன்னு சொல்றான். அந்த நேரத்துல சினேகா எந்திரிச்சு தப்பிச்சு ஓடுறாங்க. ராம் துரத்திட்டு போகும்போது சினேகா கால் தடிக்கி கீழே விழுந்து தலையில அடிபட்டு இறந்து போயிடறாங்க. ராக்கி பணத்தை கொடுத்து வெளியூர்ல இருந்து 4 பேர் வந்து சினேகாவை கொலை பண்ணதா செட் பண்ணிடுறான். இப்ப ராக்கி என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ஹஸ்பண்ட் ராம் இறந்து போயிட்டான், உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறான். இப்ப ஹீரோயினும் என்னோட ஹஸ்பண்ட கொன்னது வேற யாரும் இல்ல, நான் தான் சொல்ல ராக்கி அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. சினேகா இறந்து போனதுனால ஹீரோயின் ரொம்ப கவலையா இருப்பாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ராம கூப்பிட்டுக்கிட்டு அந்த மலைப்பகுதிக்கு வந்திருப்பாங்க. ராமு ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போறாரு. அப்பதான் ஹீரோயின் தனக்கு ஏற்கனவே வந்த மெசேஜ் எல்லாம் பாக்குறாங்க. அதுல ஒரு வீடியோ இருக்கு. சினேகா தான் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வீடியோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இத பார்த்து ஹீரோயினும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்பதான் ராம் அந்த இடத்துக்கு வராரு. இப்ப ஹீரோயினும் ராம பார்த்து பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இப்ப ராமு என்ன பண்றானா, ஹீரோயினை பயங்கரமா அடிக்கிறான். அவங்க அப்படியே கீழே விழுந்து வலியால துடிக்கிறாங்க. இப்பதான் வயிற்று இருக்க குழந்தை இறந்து போயிருக்கும். இப்ப ஹீரோயின் ராம ஒரு கட்டையை வச்சு அடிச்சு மலையிலிருந்து கீழே தள்ளி விடுறாங்க. இப்ப ராக்கியும் துப்பாக்கி எடுத்து ஹீரோயினை சொல்றான். ஹீரோயினும் கொஞ்சம் நகர்ந்ததுனால துப்பாக்கி கொண்டு தோள்பட்டையில படுது. இப்ப ஹீரோயின் தான் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து ராக்கிய சுட்டு கொலை பண்றாங்க. துப்பாக்கி சத்தம் கேட்டு இன்ஸ்பெக்டர் தன்னோட துப்பாக்கியை பாக்குறாரு. ஆனா துப்பாக்கி அவர்கிட்ட இல்ல. ஹீரோயின் போகும்போது இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம அவரோட துப்பாக்கியை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் உள்ள வந்து பணத்துக்காக ஹீரோயினை கொலை பண்ண வராரு. ஹீரோயின் தான் போட்டிருந்த வித்தியாசமான மோதிரத்தை வச்சு இன்ஸ்பெக்டரோட கழுத்தை கிழிக்கிறாங்க. அவரும் அங்கேயே இறந்து போறாரு. இப்ப சாரியும் கண் முழிச்சு அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். அடுத்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றாரு. அது என்னதுன்னா, ஹீரோயினை ஹஸ்பண்ட கொண்டது ராக்கி தான். இன்ஸ்பெக்டர் ராக்கி கிட்ட பணம் வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட டீல் பேசுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப நடந்த சண்டையில இன்ஸ்பெக்டரும் ராக்கியும் சேர்ந்து ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த சண்டையில 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. ஹீரோயினுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்குன்னு சாரியும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றாரு. அதனால ஹீரோயின் இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியே வர்றாங்க. ஒரு சின்ன மன நிறைவோடு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க.
இதோட இந்த படம் முடியுது.